கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் உபாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனத்தின்படியாய் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்கணும். இந்த வேத வசனம் எதற்காக சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், இஸ்ரவேலிலே அடிமைத்தனத்திற்குள்ளாய் தன்னுடைய சகோதரனையாவது சகோதரியையாவது அவர்களுடைய நிலங்களையாவது அவர்களுடைய உடைமைகளையாவது அடிமைத்தனத்திற்குள்ளாய் பெற்றுக்கொண்ட நபர்கள் என்ன செய்ய வேண்டும்? 7 ஆண்டுகளோ அல்லது தேவன் குறிப்பிட்ட நாட்களிலே அவர்களை என்ன செய்ய வேண்டும்? விடுதலை பண்ண வேண்டும். அவருடைய உடைமைகளை திருப்பி கொடுக்க வேண்டும். அவருடைய ஆஸ்திகளை, நிலங்களை அவர்களுக்கு திரும்ப கொடுத்துவிட வேண்டும். அதைத்தான் இந்த வேத வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது, அவனுடைய உடைமைகளை நீ கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாய், நீ கொடுப்பது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேத வசனம் அது சொல்லுகிறது. இந்த நாட்களிலும் நாம் அநேக நேரங்களிலே பிறரை வஞ்சிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தின்படியாய் உலக மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல நாமும் இந்த நாளிலே வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய இனஜன பந்துக்களை நாம் வஞ்சித்து வைத்து கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய உடைமைகளை நீ அவர்களுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு நீ கொடுக்கும்போது உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது? விசனப்படக்கூடாது. இந்த நாட்களிலே மற்றவருடைய நிலங்களை அபகரிப்பதற்காக, மற்றவருடைய உடைமைகளை அபகரிப்பதற்காக இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அநேக தவறான காரியங்களை செய்து வருகிற நபர்கள் இருக்கிறார்கள். ஆதலால் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்துதான் தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார், அவனுக்கு நீ தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு நீ கொடுக்கும்போது உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது? விசனப்படக்கூடாது. ஏனென்றால் அது அவனுடைய சொத்து, அது அவனுடைய உடைமை. அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும். அவனுடைய நிலம் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவனுடைய ஆஸ்திகள், உடைமைகள் அனைத்தும் என்ன செய்யப்பட வேண்டும்? விடுதலை ஆக்கப்பட வேண்டும். அதன் நிமித்தமாய் உன் எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாட்களிலே பிறருடைய பொருளையாவது, பிறருடைய உடைமைகளையாவது, பிறருடைய நிலங்களையாவது நாம் வஞ்சித்து வைத்திருப்போமேயானால் ஆண்டவராகிய தேவன் அவர் சொல்லுகிறார், நீ அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுடைய உடைமைகளை நீ என்ன செய்யாத? வைத்து கொள்ளாத. நீ கொடுக்கும்போது உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது? விசனப்படக்கூடாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மிடத்தில் உண்டாகி இருக்கும்படியாய் இந்த வேளையிலே நாம் செய்ததான தவறுகளை, நாம் செய்ததான பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஏசப்பா, இப்பொழுதும் நான் என்னுடைய வாழ்க்கையில் இது போன்றதான காரியங்களை நான் செய்திருக்கிறேன், இது போன்றதான காரியங்களை நான் செய்திருப்பேனேயானால் இந்த ஒரு விஷயம் மன்னிங்க. நான் யார் யாரிடத்திலே இது போன்றதான வஞ்சனையினாலே ஆண்டவரே பிறருடைய உடைமைகளை நான் வைத்து கொண்டு இருக்கிறேனோ அவர்களுக்கு நான் திரும்ப
கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மிடத்திலே உண்டாகி இருக்கும்படியாய் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின் படியாய் நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க ராஜா. என்னிடத்தில் பாவம் இராதபடி, என்னிடத்தில் வஞ்சனை இராதபடி ராஜா. பிறருடைய பொருட்களை நான் வஞ்சித்து வைத்திருப்பேனேயானால் என்னை மன்னிங்க, நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இது நிமித்தமாய் கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இத்தனை ஆண்டுகளாய் நான் அனுபவித்து வந்ததான அவர்களுடைய உடைமைகளை நான் அவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கத்தக்க இருதயத்தை எனக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களுடைய உடைமைகள் நான் கொடுக்கிற வேளையிலே என் இருதயம் விசனப்படாதபடி அது அவர்களுடைய உடைமை என்கிறதான எண்ணம் எனக்குள் உண்டாகட்டும். நான் கர்த்தாவே இது நிமித்தமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி ராஜா, என்னை நீங்கள் பலப்படுத்தினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுவதுமாக தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் எல்லா கிரியைகளிலும் உம்முடைய ஆசீர்வாதம் என்னோடு தங்கி இருக்கும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னை பலப்படுத்துங்க, என்னை நிரப்புங்க. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.